எத்தனையோ பேர் நம்ம வந்து கொரோனா டைமில் சைனாக்காரன் வைரஸ் அனுப்பிச்சான், ஸோ இவனுங்க எல்லாமே அசுரன்கள் தான், இவனுங்க எல்லாமே அரக்கன்கள் தான். அப்போ இவன்களை நம்ம வந்து ஒரு சரி கட்டணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு முருகப்பெருமான் மூலமாக அந்த தைரியத்தையும் ஒரு போர் நடத்தக்கூடிய ஒரு யுத்தம் நடத்தக்கூடிய ஒரு பலத்தையும் இறைவன் நமக்கு கொடுக்கணும். அந்த பலம் எல்லாம் நமக்கு எப்படி வரும்? ஒரு சைனா நாட்டை வந்து முருகன் போய் போர் பண்ணுறாரா? இல்லை. அப்போ நம்ம நாட்டை ஆளக்கூடிய அந்த அரசனுக்கு அந்த பலம் வரணும். ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசனுக்கு அந்த புத்தி கூர்மையும் அந்த உடல் பலத்தையும் மன பலத்தையும் இறைவன் கொடுக்கணும். அப்போ மக்களாகிய நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு விரதம் இருந்து நம்ம இறைவனை வணங்கினால் இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதற்கு தான் இந்த விரதம் எல்லாம் நம்ம இருக்கிறோம். ஸோ காலம் காலமாக இது நடக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் எதனால் வந்தது? நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருந்தால் தான் நம்ம வீடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ நம்ம தனிப்பட்டது என்ன எடுத்துக்கிட்டோம்? ஐயோ எனக்கு குழந்தை பிறக்கணும், ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகணும், ஐயோ நம்மளை பற்றி மட்டும்தான் நம்ம நினச்சிப்போம். நம்ம நாட்டை பற்றியோ இல்லை நமக்கு நம்மை சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்காங்கல்ல. ஒரு போர் நடக்குது, ஒரு ரஷ்யாவில் நடந்தது ஒரு போர். எப்படி வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாவம், அதில் எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் தப்பிச்சு வந்தாங்க. இது எல்லாம் அப்போ இயற்கையில் நம்ம தினமும் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னா இந்த சஷ்டி விரதம் நம்மளை காப்பாற்றும். அதற்காக நீங்கள் விரதம் இருக்கலாம்.